பொதுவா அரசியல்னால என்ன தெரியுமா ஒரு கருத்து இருக்கு? மிகப்பெரிய பேச்சாளரா இருக்கணும், சொற்பொழிவாளரா இருக்கணும். அவங்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்ன பேசுனாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கறத நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். இந்த விமர்சகர்களும் மற்ற பத்திரிகையாளர்களும் முற்போக்கு சிந்தனைவாதிகள் கூட என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? அவங்க தமிழ்நாடு பெரிய அளவுல வளர்ந்திருக்கு, அதை பண்ணிருக்கோம், இதை பண்ணிருக்கோம்னு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பேசுறாங்களே ஒழிய, இங்க இருக்க பல்லாயிரம் கோடி கடன், ஊழல், குடும்ப ஆட்சி, குடும்ப வன்முறை, இப்படி பல்வேறு விஷயங்கள் நாட்டுல சாரா ஓடும் சாராயம், கனிம வள கொள்ளை, இயற்கை சீரழிவு, இதெல்லாம் கண்ணை மூடி மறைச்சிட்டு ஏதோ ஒரு மாயைய இந்த ஒரு மித்த இந்த சர்க்கிளே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. உண்மையை பேச மறுக்கிறார்கள். அரசியல் என்பது கவர்ச்சியான பேச்சு இல்ல. கர்ம வீரர் காமராஜர் தொடர்ந்து 4 வார்த்தை அடுக்குமொழியில பேச தெரியாதவர், கவர்ச்சியான தோற்றம் இல்லாதவர். ஆனா அவர் செயல் வீரர். அவர் காலத்தில் இருந்த பொருளாதார நிலை இன்று இல்லை, அவர் காலத்தில் இருந்த கல்வி உயர்வு இன்று இல்லை, அவர் காலத்தில் இருந்த வளர்ச்சி திட்டங்கள் இன்று இல்லை.